வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நாம் காண உள்ளது குரு பகவான் பயிற்சி 2025ஆம் ஆண்டு கடகராசிக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை காண உள்ளோம். கடகராசி என்பர்களே, வருகின்ற 11/5/2025 அன்று குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இது கடகராசிக்கு 12ஆம் இடத்திலே வந்து அமர்கிறார். அதே சமயம் 12ஆம் இடத்தில் வந்து அமர்கிறாரே, எப்படி இருக்கும் என்று கவலையே வேண்டாம். ஏனென்றால் உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடகராசி என்பர்களே, உங்களுக்கு 6/3/2025 வரை அஷ்டமத்து சனி. இப்போது குரு பகவான் 12ஆம் இடத்திலே வந்து அமர்ந்து சனி பகவானை பார்வையிடுவது உங்கள் அஷ்டமத்து சனியின் அத்தனை துர்ப்பணங்களை நீக்கி நற்பலன்கள் உண்டாக போகிறது. பாருங்கள், அஷ்டமத்திலே உள்ளவரை உங்களுக்கு தடைபட்டு வந்த காரியங்கள் இந்த குரு பயிற்சி, குரு பகவான் சனியை பார்வையிடுவது அற்புதமான ஒரு யோகம். இதை விபரீத ராஜக யோகம் என்று கூட சொல்லலாம். எப்படி என்று கேட்டால், உங்கள் ராசிக்கு வந்து கடக ராசிக்கு கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு 6ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு பகவான் 12ஆம் இடமான மிதுன ராசியிலே வந்து அமர்ந்து 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பராசியை பார்வையிடுகிறார். அதாவது கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் 8ஆம் இடத்தில் உள்ள சனி பகவானை பார்வையிடுவது அற்புதமான ஒரு யோகம். இது விபரீத ராஜயோகத்தை வாரி வாரி வழங்கப் போகிறது. ஏனென்றால் பொதுவாக குரு பகவான் உங்களுக்கு பாக்கியாதிபதியும் ஆவார். அவர் 12ஆம் இடத்திலே மறைந்து ஜோதிடத்திலே ஒன்று சொல்லுவார்கள், மறைந்த குரு நிறைந்து செய்வார், மறைந்த சுக்கிரன் நிறைந்த செல்வம், மறைந்த புதன் நிறைந்த கல்வி என்று ஜோதிடத்திலே ஒரு சொல்லுண்டு. அதே போல் இந்த மறைந்த குரு உங்களுக்கு அற்புதமான யோகங்களை வாரி வாரி வழங்கப் போகிறார். என்னென்ன வாய்ப்படுகிறார்? குரு பகவானின் பார்வையில் பதிகின்ற இடங்கள் பார்த்தோம்னால், அவர் வந்து 7ஆம் பார்வையாக தனுசு ராசி பார்வையிடுகிறார். அப்போது என்ன? 6ஆம் இடம் தன் வீட்டை தானே பார்வையிடுகிறார். 8ஆம் இடம் கும்பராசி பார்வையிடுகிறார். எப்படி? 8ஆம் இடம், 6ஆம் இடம் 12இல் அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு அற்புதமான செல்வங்கள் குவிய போகின்ற காலம். கடன் பிரச்சனை தீரும், நோய் விலகும், எதிரி தொல்லை அழியும். நீங்கள் தடைபட்டு, அதாவது கடன் சுமையால் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கு கடன் சுமை அனைத்தும் நீக்கி நல்ல ஒரு ஆதாயத்தையும் சரளமாக பண வரவை தருவதோடு மட்டுமல்ல, ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் செய்து அதில் நல்ல ஒரு ஆதாயத்தையும் லாபத்தையும் அடையப் போகின்ற காலம் வந்து விட்டது. விபரீத ராஜயோகம் என்றால் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத பதவி வந்து சேரப்போகிறது. அரசாங்கத்தில் எதிர்பார்த்த பதவியோ அல்லது அரசியல் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு அதிகாரத்தோரணை உள்ள ஒரு பதவியோ, புத்தம் புதிய வாகனம் வாங்கி பவனி வருவதோ, நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு நிலைப்பாட்டை அடையப் போகின்றார்கள். உடல் ஆரோக்கியம் அடைய. 8ஆம் இடம் 6ஆம் இடம் நோயை குறிக்குது, கடனை குறிக்குது. அந்த இடத்தை குரு பார்வையினால் கடன் சுமை தீரும், நோய் தீரும், தொல்லைகள் தீரும், நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். மேலும் குருவின் பார்வையால் நீங்கள் என்னென்ன திட்டம் போட்டீர்களோ அது அனைத்தும் நடக்கப் போகிறது. அது மட்டுமல்ல, உங்களுக்கு மறைமுகமாக இருந்த சூழ்ச்சிகள் உங்களோடு இருந்து உங்களை கூடி கெடுத்து அனைவரும் ஓடோடு போகிறார். ஏனென்றால் இந்த குருவின் பார்வை 6ஆம் இடத்தை பார்ப்பதனால் மறைமுக சூழ்ச்சிகள் அகலும், எதிரி விலகுவார்கள், கடன் தொல்லை தீரும், நிம்மதி கிடைக்கும். அதோடு மட்டுமல்ல, புத்தம் புதிய வாகனம் வாங்க வைப்பார், புதிய வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்ய வைப்பார். நீங்கள் அனைத்தும் நினைத்ததெல்லாம் நடக்க. என்ன? 12ஆம் இடம் வங்கி பேலன்ஸ், பணத்தை அதிகரிக்க வேண்டும். நீண்ட நாட்களாக அரசியலாகாத பணங்கள் வந்து சேரும். கொடுத்த பணமே இல்லை என்று நீங்கள் நினைத்திருந்தால் அந்த பணம் வந்து சேரும். அல்லது நீங்கள் வேற ஏதாவது இன்சூரன்ஸ் போட்டு முதலீடு போட்டு அந்த பணம் வந்து சேரப்போகிறது. சுபகாரியம் நல்லபடியாக நடக்கப் போகிறது. நினைத்தது அனைத்தும் நடக்கும். ஏனென்று சொன்னால், உங்களுக்கு குரு பகவானின் பார்வை 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பார்வையும் 7ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் குரு பகவானுக்கு உண்டு. குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம் பக்கத்தில் கடகம், சிம்மம், கன்னி, துலாம் 4ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 4ஆம் இடத்தை பார்ப்பதனால வீடு கட்டுதல், வீடு வாங்குதல், கார் வாங்குதல், தாயாரின் உடல்நல ஆரோக்கியத்தை அடைவது, இப்படி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது. 6ஆம் இடம் எதிரிகளை ஓட ஓட விரட்டிடு. வழக்கு எதிர்ந்தாலும் உங்களுக்கு வெற்றி தரும். நீண்ட நாட்களாக நீங்கள் ஏதாவது பரீட்சை எழுதி உயர் பதவிக்காக எழுது நினைத்தீர்களா, அரியர்ஸ் வச்சுக்கிட்டா அதை கம்ப்ளீட் பண்ணால் உயர் பதவி போல அது கிடைக்க போகிறது. அரசியல் உங்களுக்கு வகுக்கப்பட்ட பதவி உங்களை வந்து சேரப்போகிறது. நீண்ட நாளாக போட்டிட்டு அது வெற்றி பெறாமல் இருந்தால் இப்போது வெற்றி பெற்று அது நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைகின்ற ஒரு காலம் வந்து விட்டது. கடகராசி அன்பர்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது நல்ல ஒரு அக்கறையும் ஆர்வத்தையும் காட்டக்கூடியவர்கள்.
மேலும் இந்த ராசிக்கு குருவின் பார்வை அஷ்டமத்தில் உள்ள சனியை பார்ப்பதனால் அஷ்டமத்தால் ஏற்படுகிற துர்பலன் நீங்கும். இதுவரை உங்களோடு பிரிந்திருந்த நண்பர்கள் ஒன்று சேர அஷ்டமத்தில் வந்தால் குடும்பத்தில் பிரிவு ஏற்படும், நண்பர்களுக்கு பிரிவு ஏற்படும், பெரியோர்களுக்கு கருத்து வேறுபாடு, உற்றார் உறவினத்தில் பகை, அது அனைத்தையும் மறந்து இப்போது அன்பு பாராட்டி நட்பு பாராட்டுவார்கள். பணம் பல வகையில் வரும், பொன் பொருள் சேரப்போகிறது, ஆவரணங்கள் வரப்போகிறது. அதான் சொன்னேன், 4ஆம் இடத்து குருபாத வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்வதில், உயர்ந்த பதவியில் அமர்வதில், தாயார் உடல் நல்ல மேன்மை அடைதல், சுபகாரியத்துக்கு நீங்கள் சென்று வருவதில், நல்ல மேன்மையான உங்களுக்கு வயது இருந்தால் நீங்கள் திருமணம் பண்ண போறீங்க, வயதாக இருந்தால் பசங்களுக்கு பண்ண போறீங்க. இப்போது பிள்ளைகளுக்காகவும் உங்களுக்காக நல்ல ஒரு முன்னேற்றம். நீண்ட நாள் திருமண கனவு இப்போது பழிக்க போகிறது. ஏனென்றால் திருமணம் தள்ளி தள்ளி போச்சே நினைக்கிறேன். இப்போது குருவின் பார்வையால் நிச்சயமாக திருமணம் கூடி வரும், புத்திர பாக்கியம் கிடைக்க போகிறது. அஷ்டமத்து சனி தொல்லை நின்று கடகராசிக்கு நல்ல ஒரு ஆதாயத்தையும் மேன்மையும் புகழும் செல்வமும் சேரப்போகின்ற காலம் வந்துவிட்டது. நீங்கள் ஐடி துறையில் இருந்தாலும் சரி, வாகனத்துறையில் இருந்தாலும் சரி, பிசினஸில் இருந்தாலும் சரி, கல்வித்துறையில் இருந்தாலும் சரி, எந்த துறையில் இருந்தாலும் இப்போது கொடிகட்டி பறக்கின்ற காலம் வந்துவிட்டது. கடகராசி அன்பர்களே, நீங்கள் கடன் சுமையை தீர்ந்து மீண்டு வரப்பவர்கள், நோயிலிருந்து மீண்டு வரப்போல் உங்களோட இந்த எதிரிகள் ஓடோடி விடுவார்கள், மறைமுக சூழ்ச்சிகள் விலகும், உங்களுடன் கூடி கெடுத்தவர்களை விட்டு விலகுவார்கள். நீங்கள் நினைத்தது நடக்கப் போகிறது. இந்த குரு பகவானின் பார்வை கடகராசிக்கு விபரீத ராஜயோகத்தை வாரி வாரி வழங்கப் போகிறது. பொன் பொருள் சேலும், அரசியல் நல்ல ஒரு ஆதாயமும் பதவி கிடைக்க போகின்ற காலம் வந்து விட்டது. யூடியூப் நேயர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி நன்றி நன்றி.